சரி அடுத்த காடகத்தில் நமக்கு ஆகாதவன் அந்த வைகுந்த வாசனை யாரோ துதிக்கின்றார்களே, அந்த கரிமூஞ்சி பையனை யாரோ துதிக்கிறார்கள். யார் என்ன பண்ணுவார்கள்? எங்க போனா பல்லாண்டு முனிவர்கள் இந்த அடுத்த காடகத்தில் அந்த அரிப்பது நம்ம துதிப்பது உங்களோட வழக்கம். என்ன முனி அவர்களுடைய பெயர்களுக்கு பயிர் என்ன கேட்டா போடாயே 50 என் பேர் என்ன தெரியுமா? என் பேர் என்ன தெரியுமாடா? என் பேர் என்ன தெரியுமா? டப்பாவாயா யோகானந்த முனிவர். என்னடா என்ன தெரிவித்தான்? யோகானந்த முனிவர். அடுத்தடுத்து விரைவாக விரைவாக ஏமலனா
அவர் ஏன் வாயிலாம தெரியும்? நாராயண மந்திரத்தை பாடி அவர் வாயில தான் வேலை. ஏன் நாராயண மந்திரத்தை உச்சரிச்சு வாய் பேச போச்சு. அவர் தான் பாவாடை முனிவர் அப்படிதான் இருப்பாரு. கூட இருப்பாங்க. ரெண்டு மாதிரி நித்யானந்த முனிவர். அற்புதமான உணவளித்தார்கள். அங்கே வரலையா? அது இல்ல சாமி எல்லாம் அந்த கட்சியில சாப்பிடாது. நீங்க வேற கட்சியில சாப்பிடணும். சாம்பார் எவ்வளவு அற்புதமா இருந்தது. அதை சாப்பிடலாம்ல? ரசம் சாப்பிடல. கறி ஓடும் வானான்னு மாறி வாரி வச்சாங்க. நாங்க வைத்துக் கொள்கிறேன். அடுத்தது நீ வா. உன் பேர் என்ன? யாரு கேக்குறீங்க? எங்களை வீரம் என்ன தெரியுமா? விவேக் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? பெரிய மந்திரவாதி நீங்க? பெரிய மந்திரவாதி. மலையாளத்துல நாங்க வந்திருக்கிறோம். ஐயோ மலையாளத்துல இருந்து மோடி வைப்போம், மோடி எடுப்போம். சூத்திர கூட முட்டை மந்திரம் வைப்பேன். ஐயோ சூத்திர வைக்காதமா போடுவேன். என்னடா என்ன செய்வ சொல்லி பாக்கலாம். அம்பி, உங்க வீட்டுல பசு மாடு இருக்குதா? பசு மாடு இருக்குது. இருக்குதா? அது கண்ணு போட்டுக்குதா? கண்ணு போட்டுக்குது. நான் ஒரு வெள்ளை விபூதி தரேன். பசு மாடு மேல எடுத்து போய் போடு. நல்லா வெள்ளையா பால் கறக்கும். நான் தரக்கூடிய விபூதி மேல போட்டுடு. பால் கற வெள்ளையாதான் வரேன்றான். அப்போ இது நாள் வர மாடு என்ன நிறத்திலே பால் கறந்தது? நல்லா ஏமாற்றம் பண்ண முடியாது அவனுங்க. சொல்றாங்க நம்புற போலான்னு சொல்றேன். இது வரைக்கும் எங்களுக்கு வெள்ளையதான் காட்டுனீங்க. ஆமா வெள்ளடியாவா? வெள்ளையதான் பால் கறக்காங்க தெரியும். அப்படியா? இன்னொன்னு சொல்லட்டுமா? கடலை உப்பாக்குவேன், காக்காவை கருப்பாக்குவேன். ஆமாண்டா. நான் தான் சொல்றேன். என்னடா இது? ஜப்பான் பால் சத்து. ஜப்பான் பால் சத்து வாங்கினாய்? எப்படா வாங்கினது? கிலோ கணக்கா? எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருக்கிறான். அண்ணன் வெளிநாட்டில் இருக்கின்றார். அவங்க அவர்களுடைய மகன் கொரியன்ல அனுப்பிச்சான். இதுவா கொரியன்ல வந்துச்சு? இதுவா? சீக்கிரம் அவன் கேட்டான். சத்தியமா மந்திரி வாட்டான். ஆமாங்க. என்ன தெரிவித்தார்கள்? கடல் நீங்க உப்பா ஆக்கிடுவானா, காக்காவை கருப்பா ஆக்கிடுவான். கடலுக்கு போயிருக்கியா? போயிருக்கிறேன். தண்ணி எடுத்து சாப்பிட்டு பாத்திருக்கியா? சாப்பிட்டுக்கிறேன். எப்படி இருக்கும்? உப்பு கறிக்கா? காக்கா பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன். எப்படி இருக்கும்? கருப்பாதான் இருக்கா? அப்ப அவனதுக்கு மந்திரம் சொல்லணும். நம்மள முட்டாள் வச்சுட்டு அனுப்பாங்க. ஆமாண்டா. கருப்பு கலர் பொட்டை வைக்கிறா வீட்டுல. கருப்பு கலரு பொட்டை வைக்குது. ஒரு சிட்டிக்கு விபதி தர, அது மேல போடு. வெள்ளையா முட்டை இடும். மாறி அவங்க தாயே தெரிவித்தா வீட்டுல கருப்பு கோழிக்குதா பொட்டை கோழி இருக்கும். அதற்கு என்ன? நான் தர விபதி எடுத்து மேல போடு. போட்டால் அது வெள்ளையா முட்டை போடுன்றான். அப்ப இது நாள் வரை போடுது. வெள்ளை முட்டை போறான். என்ன நீ மடி நினைச்சிட்டேன். என்ன பார்த்தா உனக்கு லூஸ் அடிச்சுட்டான். கேடு கட்ட லூசு நீ. சொல்றீங்களா? ஆமாண்டா. நீங்க என்ன பண்ணீங்க? போயிட்டு வரணும்.
அவள்தான் அவனுடைய வித்தாய். அவன் கொஞ்சம் பச்சை ஆமா. சரிம்மா. என்ன இந்த ராவணன் வருகின்ற வேளையிலே எனக்கு ஆவாதவன் நாமத்தை உச்சரிப்பீர்கள். ஏய் நாமத்தை உச்சரிப்பீர்கள். ஸ்ரீமன் நாராயணன் புதிக்கலாமா? இந்த ராவணன் வருகின்ற வேளையில் அவனுடைய பெயர் புதிக்கலாமா? கூடல இருப்பான், குறும்புல இருப்பான், முன்னில் இருப்பான், இன்னும் இருப்பான்டா பல்லாண்டு போனப்பா எங்க கேட்டா எங்கேயடா நீ ஏற்றி போட்டு சாற்று மாதிரி எங்கேயடா நீ ஏற்றி போட்டு சாற்று மாதிரி எங்கேயடா அநியாயம் 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 யார் செய்குவார் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் இதை யார் செய்குவார் யார் செய்குவார் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் அநியாயம் அநியாயம் யார் செய்குவார் யார் செய்குவார் இதை யார் செய்குவார் சதிகாராணி என்று உன்னை தோற்றுமே உலகம் உன்னை தோற்றுமே உலகம் உன்னை தோற்றுமே ஒரு பக்கம் வயசு போயிட்டு பிடிக்கப்பட்டிருக்கு சாமியா ஐயா சாமி வந்திருக்குது பிடிக்காது என்ன கூப்பிடுற மாறு வலிக்குது சாமி கீழே போடுற வந்துக்கிட்டு யாரு? ரொம்ப வலிக்குது மேல போடுற பிடிக்கிறது கில்லாடி போடுமா ஆத்தா அம்மா வந்துட்டியாம்மா வந்துக்கிட்டு யாருமா பாலகன் முடி மேல வந்து ஆரத்தி யாருன்னு சொல்லு தாயே ஓட்டாடா ஓத்தாவா ஏம்மா என்னம்மா ஓத்தானு இங்க மெட்ராஸ் சாமியா இருக்குமா இது பேர் ஆத்தா வந்துக்கிறா பேர் என்னம்மா யாருன்னு சொல்லுமா மாரியாத்தாவா காளியாத்தாவா என்ன கேட்ட முடி மேல இருக்கு யாருன்னு கேக்குறியா ஈரும் பேனுண்டா முடி மேல இருக்கிறது ஈரும்பேன்னு எங்களுக்கு தெரியும் தாயே அந்த பாலக மேல வந்து ஆரத்தி யாருன்னு கேக்குறேன் ஆத்தா வந்துக்கிறா என்ன என்ன ஆத்தா சகாத்தாலா மாரியாத்தாலா மாரியா ஓத்தாடா மாரியாடா மாரியாத்தா மாரியாத்தா அம்மா தாயே அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய நத்திருக்கிறாங்க நீ வந்து ஆடிட்ட இதுல எந்த குறையும் உனக்கு இல்லையே டேய் ஒரு குட்டை செஞ்சீங்களா ரெண்டு குட்டை செஞ்சீங்களாடா ஒரு குட்டி ரெண்டு குட்டியா குற்றமா சரி சொல்லு அதிகமா செஞ்சுக்கிறீங்கன்னா என்னமா தப்பு பண்ணிட்டோம் கூழ் ஊத்துனீங்களே ஆமா அதுல ஏன்டா வெங்காயம் போடல கூழ் ஊத்தணும் ஏன் வெங்காயம் போடணும் சரியான கேள்விதான் கேக்குறேன் பனி நாள கூழ் ஊத்துறோம் வெங்காயம் போட்டு நீ குடிச்சிட்டு ஆத்தாளுக்கு சளி பிடிச்சிக்க வேண்டாமா போடல ஆத்தா அண்ணாசி மாத்திரை
வீட்டுல வச்சுக்கிறேன் போடா. இது எங்க போய் அடிச்சுக்கிட்டு ஆத்தாளுக்கு அனாசின் மாத்திரம் ஒண்ணு தெரிந்தா சரிம்மா கும்பம் கொட்டுமே குறையது இல்லையா ஏன்டா கறியாடா போல சரியா ஏமா இருந்ததெல்லாம் சின்ன சின்ன பசங்க விளையாட வேற பசங்க போரி துண்டு போச்சுங்க சரி பரவாயில்லம்மா மாடம் பாருமா ரொம்ப கருப்பாய் போச்சு வச்ச பயிரெல்லாம் காயுது மழை வருமா வராதான்னு மட்டும் பார்த்து சொல்லிட்டு ஓடி வந்தா சொல்றேன்டா வந்தா தெரியாத அம்மாவுக்கு நேரம் வந்துச்சுடா மேல ஏற போறாடா எது மேல ஏறி கொண்டாங்கடா மழை ஏற போது ஏறி உனக்கு மாத்தா தீபத்தை வாங்கிக்கோமா. இல்லம்மா பழம் 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 கொண்டாந்துக்கிறோம் உனக்கு அம்மாவுக்கு சுத்துமா தமாசி அவர்களை கேட்கிறாங்க அவர்களோடு சேர்ந்து வாடிக்கொண்டிருக்கின்றாங்க பழக்க போறவங்கள உங்களுக்கு எவ்வளவு திமிரு வந்து பாப்பாளத்துல பட்டு பாப்பாளத்து கழுவி போச்சுடா பாப்பாளத்து கழுவி என்ன பாப்பா கழுவி போச்சு பாப்பா அம்மா ஆஸ்பத்திரி தான் போறானோ வேற எங்க போறதா ஐயோ புத்தூருக்கு போனா புத்தூர் கட்டு கட்டினாதே கை கார உடஞ்சாதான் புத்தூருக்கு போவாங்க கண்ணுக்கு போய் என்ன புத்தூர் போவாங்க கவனிப்பு பண்ணி ஒரு 50 முட்டையை வச்சு 2 முழுகுல வெட்டி அது பொழுது அப்படியே கட்டி விட்டாங்க கண்ணுல அப்படியே சட்டு எடுத்துன்னு போடுவான் பாப்பாவா அந்த நாராயண மந்திரத்தை விடுத்து ராவணேஸ்வரனை தெய்வம் என்று தெரிவித்தால் உங்கள் உடம்பில் உயிர் மிஞ்சும். புதைக்க முடியுமா முடியாதா? முடியாது 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 முடியாது. என்னை புதைக்காத உயிர்கள் இனி இருக்கவே கூடாது. அந்த நாராயணன் யார்? என் குலத்திற்கு எதிரி. நான் வருகின்ற சமயத்தில் அவனை வாழ்த்தி வணங்கி கொண்டிருக்கின்றார்களே, இப்படி செய்யலாமா? செய்ய தகுமா? அதற்காக இப்ப என்ன செய்ய வேண்டும்? நாராயணன் பெயரை விடுத்து இந்த ராவணேஸ்வரனை தெய்வம் என்று துதித்தால் அவர்கள் உயிர் பிஞ்சும். சாமான் பேர சொல்லு. என்ன சாமான்? பேர
இல்லன்னா நடுக்கிட்டே வேற. அவருடைய பேரை சொல்ல வேண்டும். ஆமா. உன்னுடைய பேரை சொல்ல வேண்டுமா? மந்திரி மகோதரன் சொல்லு. என்னங்க? ஒரு நிமிஷம் அவரை தான் சுத்துங்க. முனிவர்களே இப்படி வாருங்கள். நான் சொல்லது முடியும். புறப்பட்டு வருங்க. எந்த கம்பெனிக்கு போகுது அடுத்த வருஷம் கலந்துக்கிறானுங்க. எந்த கம்பெனிக்கு போனா அடுத்த வருஷம் அட்வான்ஸ் வாங்கலாமா? எவ்வளவு தராம புதுங்கள் தாராளம் ராமணேஸ்வரா என்ன குறை கண்டுவிட்டீர்கள்? முனிவர்கள் என்ன தெரிவித்தார்கள் பார்த்தாயா? ராவணேஸ்வரரை செய்வோம், நாம் அனைவரும் சதி செய்வோம் செய்வோம். வெட்டி போடுவான். கடை வச்சிருக்கோம். ராவணேஸ்வரனுடைய தெய்வம் நாம் அனைவரும் துதி செய்வோம். எல்லோரும் துதி செய்வோம் செய்வோம். ஒரே முகூர்த்தம் நாத்தண்டா காலேஜ். இல்ல நீங்க சொல்ல உக்காந்து தேவர்கள் நமக்கு எதிரிகளாக இருந்தாலும் நமக்கு சகாயனாக விளங்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் பூவுலகத்தையும் சுற்றி வரக்கூடிய நாரதர் ஒருவரே. என்றும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த ராவணனை தேடி வர எதற்காக உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறது தெரியுமா? ராவணேஸ்வரா நான் உன்னை வாழ்த்துகிறேன். ராவணேஸ்வரா இப்ப எங்கே புறப்பட்டு விட்டாய்? பார்த்தாயாடு அவனுடைய வேலையை சரியாக செய்கின்றேன் பார். ஒற்றை பூடல் தரைத்த நாரதா போகும்போது எங்கு போகின்றாய் என்று கேட்கலாமா? ஆமா, நீ விரைவாக சென்றாய், எங்கே செல்கிறாய் கேட்டு அதில் என்ன தவறு இருக்கிறது? போகும்போது எங்க போறன்னு கேட்கறதே தப்பு. அதுல பூணூல் போட்டுக்கிறோம் கேட்கலாமா? சரி, கேட்டு விட்டா தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. சொல்லு, சீக்கிரம் சொல்லு. யாரு ஏன்னா எஜமா இது வரைக்கும் நின்று ஒருத்தங்க பேசுனது கிடையாது. அதால அவருக்கு நேரா சண்டை போட்டு எவனா கேட்றானா? என் தோள்கள் திறவெடுத்து விட்டது. என் தோளுக்கு நகரானவா யாராகிலும் இருக்கின்றானா? உலகத்தில் யாராக இந்த உலகத்தில் ஒருவன் இருக்கின்றான் இருக்கின்றான் இருக்கின்றான். அவன்
உன்னை ஆளக்கூடிய சரி. 72 வானர் சட்டத்து கூட்டத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய போய் என்பவர் ஒருவர் இருக்கின்றார். நாரதா, நீ சொல்லும் வார்த்தை விந்தையிலும் விந்தையாகவே இருக்கின்றது. கேவலம் 5 அறிவு படைத்த வானர பூச்சி அதானே. இந்த ராவணேஸ்வரனுக்கு எதிரியா? என்ன போய் இதுங்க அவனா என் தோலுக்கிறவன். உண்மையாக அவனால் உன்னை வெல்லவோ முடியாது, கொல்லவோ முடியாது. நாரதா, என்னுடைய பலம் நீ அறிந்ததே இருந்து முறைக்கின்றாயே நியாயமா? அப்படி என்றால் செல்கின்றேன் கிஷ்கிந்தாய், சந்தைக்கின்றேன் பாலியல். அம்மா, தாலியா, ஜமுக்குறேன், பாருங்க. பாலிய வெட்டனா இல்ல உன்னை வெட்டி போறேன். செல்கின்றேன் கிஷ்கிந்தாய், சந்தைக்கின்றேன் பாலியை, வெல்கின்றேன் அவனை, பிறகு சந்திக்கின்றேன் உன்னை. வா. சும்மா ஒரு குடும்பத்தை காலங்க பண்ணி விட்டு நாங்க போறோம்.